இந்த காலவேளையில ஓ நன்றி நன்றி இயேசுவே. எல்லாவற்றையும் உண்டாக்குன அந்த வார்த்தை, ஓ விடுதலை தந்த அந்த வார்த்தை நம்ம மத்தியில் அசைவாடுகிறதே. உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் இயேசுவே. ஓ thank you Jesus, thank you Jesus. Oh we worship you Lord Jesus. Hallelujah. ஓ உம்மை உயர்த்துகிறோம். ஓ உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. நீர் மகிமை உள்ளவரே. உமக்கே ஆராதனை. ஓ ரபா ஷகர பர 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 ரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. யாவரும் ஹல்லேலூயா மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த காலவேளையிலே துதிகளால் நிரப்புங்க. ஓ ரபா let the devil know that you are here to worship God. Amen. சாத்தானுக்கு தெரிய வேண்டும் நீங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகர பர 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 கரபுர ரபா. ஓ எங்கள் தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் சர்வ வல்லவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே எல்லா கனமும் எல்லாமே உமக்கே ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ thank you Jesus. ஓ ரபா பா 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 ஷகர பர பர ரபா பா 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 பா. ஓ நன்றி நன்றி நன்றி. பிரசனம் பிரசனம் சபையே நிரப்பனுமே. உங்க பிரசனம் ஆண்டவரே. பிரசனம் பிரசனம் சபையே நிரப்பனுமே. உங்க பிரசனமே. பிரசனம் பிரசனம் நிரம்பி வழியனுமே. இந்த காலை வேளையிலே உங்க பிரசனம் பிரசனம் இயேசுவே நிரம்பி வழியனுமே. ஹல்லேலூயா. உம் பிரசனத்தால் பர்வதம் உருகுமே. உம் பிரசனத்தால் தடைகள் விலகுமே. இந்த காலை வேளையிலே உங்க பிரசனத்தால் பர்வதம் உருகுமே. உம் பிரசனத்தால் தடைகள் விலகுமே. உம் பிரசனத்தால் நிரப்பனுமே. என்னில் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. Yes Lord Jesus, we praise you. Hallelujah hallelujah hallelujah. உங்க பிரசனத்தால் நிரப்பனுமே. என்னில் நிரம்பி வழியனுமே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? பிரசனம் பிரசனம் இயேசுவே நீர. Oh yes Lord Jesus, we praise you. பிரசனம் பிரசனம் சபையை நிரப்பனுமே. உங்க பிரசனமே இயேசுவே. பிரசனம் பிரசனம் நிரம்பி நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பிரசன அபிஷேகத்தால் ஹல்லேலூயா பிரசனம் நிரம்பி வழியனுமே. உம் பிரசனத்தால் தடைகள். Yes Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிரசனத்தால் தடைகள் விலகுமே. உம் பிரசனத்தால் பர்வதம் உருகுமே. உம் பிரசனத்தால் தடைகள் விலகுமே. உங்க பிரசனத்தால் நிரப்பனும். என் நேரமும் ஆண்டவரே. ஓ ஜெபத்தோட சொல்வோமா? ஜெபத்தோட சொல்வோம். ஓ உங்க பிரசனத்தால் ஹல்லேலூயா பிரசனத்தால் நிரப்பனுமே. என்னில் நிரம்பி வழியனுமே. ஓ ஜெபித்துக் கொண்டே இருப்போம்.
ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் நிரம்பி வழிய செய்வீராக ஆண்டவரே. ஊற்றுங்க ஊற்றுங்க ஆண்டவரே, இந்த உங்க பாத்திரத்தில் ஊற்றுவீராக ராஜா. ஹalleluya. ஓ ரபா ஷிகர பரபரபரலரபா. ஓ அபிஷேக ஆராதனை அக்கினி நிறைந்த ஆராதனையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம், எங்களை சந்திப்பீராக இந்த காலவேளையிலே. ஓ ரபா ஷரபரபரபரி கரபுரலரபா. ஓ உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓ சர்வ வல்லவர்க்கே ஆராதனை, மகிமை உள்ளவர்க்கே ஆராதனை, எரிகோ கோட்டையே உமக்கே ஆராதனை. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ thank you Jesus, we praise you we praise you we praise you. hallelujah 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 hallelujah. ஓ நன்றி ஓ நன்றி இயேசுவே. தேவனே இந்த காலவேளையிலே ஓ கண்கள் தட்டி தேவனை ஆராதிப்போமா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் இயேசுவே. ஓ thank you Jesus. hallelujah hallelujah hallelujah. என் நாட்கள் முடியும் வரை, yes Lord, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசமே. Oh yes Lord Jesus. hallelujah. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். ஓ நன்றி. என் நாட்கள் முடியும் வரை, yes Lord Jesus, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி சொல்வோமா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் இயேசு ராஜனே. hallelujah hallelujah. உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர். நன்மையும் ஆமென், நன்மையும் கிருபையும் தொடர செய்து மேற்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீர். நாட்கள் ஆமென், என் நாட்கள் முடியும் வரை எப்போதுமே ஆண்டவரே. Oh yes Lord Jesus. Oh we praise your name. சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எழுந்து நின்ற தேவனே உம்மை ஆராதிப்பேன். ஹalleluya இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன். உற்சாகத்தோடு தேவனை ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசமே. Oh hallelujah. Oh yes Lord Jesus. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் ஆமென், மீண்டும் வருவார். பாவி என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீர்.
என்னையும் ஆமென் என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வரும். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை எப்போதுமே ஆண்டவரே. Oh, I will worship your name. Hallelujah. Oh yes Lord Jesus. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் ஆமென் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எங்கள் இயேசு ராஜனே உமக்கே ஆராதனை. ஓ எஸ் ஜீசஸ், அபிஷேக நாதர்க்கே ஆராதனை. ஓ ஹalleluya. என் நாட்கள் முடியும் என் நேரமும் ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். ஓ ரபா பாபா பா ஷிகர புரல ரபா. ஹalleluya ஹalleluya சொல்லி துதிப்போம். ஆமென் ஹalleluya. உம்மையே ஆராதிப்பேன். Yes Lord Jesus. Hallelujah hallelujah. ஆராதிப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? என் நேரமும் ஆண்டவரே, எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் என் சுவாசம் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே உம்மையே ஆராதிப்போம், உம்மையே போற்றுவோம். நீரே சுதந்திரம் தருகிற தேவன், ரட்சிப்பின் தேவன், விடுதலை தருகிற தேவனே. என் நேரமும் உமக்கே ஆராதனை. ஹalleluya hallelujah hallelujah. நன்றி இயேசுவே. ஓ ரபா பாபா பாபா ஷிகர புரல ரபா. ஓ thank you Jesus. ஓ நன்றி. என் நாட்கள் முடியும் வரை சொல்லி துதிப்போம். என் ஜீவன் பிரியும், என் சுவாசமே இயேசுவே, என் சுவாசம் முடியும் வரை. ஓ ஹalleluya ஹalleluya. ஆராதனையோடு சொல்வோம். ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை. Yes Lord Jesus. என் ஜீவன் பிரியும் வரை. ஓ hallelujah hallelujah hallelujah. Oh thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya hallelujah hallelujah. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ சர்வ வல்லவருக்கே ஆராதனை. ஓ நன்றி 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 இயேசுவே. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ நன்றி இயேசுவே நன்றி. ஓ ஜீசஸ் hallelujah hallelujah. ஓ தேவனே இந்த காலைவேளையிலே ஓ பக்தரே வாரும், ஆசையாவலோடும் அவரை துதிப்போமா, சாஷ்டாங்க செய்வோம் அந்த காலைவேளையிலே. ஓ நம்ம இரட்சகரே துதிப்போம். ஓ நன்றி. பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் என் பாலனை. வானோனின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசு. சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். மீண்டுமா சொல்வோமா? ஓ பக்தரே வாரும், பக்தரே வாரும், ஆசையாவலோடும் நீர் பாரும், நீர் பாரும் என் பாலனை. ஆமென் ஹalleluya. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும்.
சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். தேவாதி தேவா, ஓ நன்றி இயேசுவே. தேவாதி தேவன் ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீர் வேறுத்தீர். தேவகுமாரன் ஒப்பில்லாத. ஆமென், ஹalleluya. சாஷ்டாங்கம் உற்சாகத்தோடு. Oh, let's bless our God. Yes, Jesus. Oh, we worship you. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். மீண்டுமாக சொல்வோமா? தேவாதி தேவனை ஆராதிப்போம். தேவாதி ஜோதியில் ஜோதி, ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை நீர் வேறுத்தீரே. தேவகுமாரன் தேவகுமாரன் ஒப்பில்லாத. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. ஓ எஸ் லார்ட், சாஷ்டாங்கம் செய்ய. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எஸ் லார்ட் ஜீசஸ். வாரும் இயேசுவே. கரங்களை தட்டி தேவனை மகிமை செலுத்துவோமா? சாஷ்டாங்க செய்வோம். நமக்காக ரட்சகர் வந்தார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்றிகள் செலுத்துவோமா? நன்றி இயேசுவே. சாஷ்டாங்க செய்கிறோம் ஆண்டவரே. எல்லாமும் முன்பாக நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாமே உமக்கே, எல்லாமே உமக்கே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரபா ஷகர பரபரபரி கரபுரல ரபா. ஓ இமானுவேலே, இமானுவேலரே உமக்கே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரபா ஷகர பரபரபரபரல ரபா. ஓ துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னை காக்க தேவன் உண்டு. ஹalleluya. என்னையே காப்பார், என்னோட நடப்பார். நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ நன்றி. ஓ சற்று நேரம் கரங்களை உயர்த்துவோமா? ஓ நன்றி இயேசுவே. இமானுவேல் நம்மளோடு இருக்கிறார். இமானுவேல் நம்மளோடு நடக்கிறார். ஓ ஹalleluya. கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லையே. ஓ நன்றி இயேசுவே. எப்போதுமே நீர் என்னோடு இருக்கிறீர். நன்றி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி. ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இமானுவேலரே, இமானுவேல் தேவன் நம்மோடு. இமானுவேல் தேவன் நம்மோடு. இமானுவேல் தேவன் நம்மோடு. ஓ அக்னியிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே, இரவிலே அக்னி ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் சொல்வமா. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய். முன் செல்லும், முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய். எங்கள் இயேசுவே.
praise you. Hallelujah, hallelujah. மீண்டுமாக இம்மானுவேலரே, hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. ஓ நன்றி இயேசுவே, நம்மளோடு இருக்கிற தேவனே உமக்கே ஆராதனை. ஹalleluya. பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், என் முன் செல்லும் தூதனாய், ஆண்டவரே எங்கள் மெய்ப்பரே உமக்கே ஆராதனை. யெகோவா ரூஹா உமக்கே ஆராதனை. ஓ நன்றி 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 இயேசுவே, உமக்கே எல்லாம் ஆராதனை, உமக்கே எல்லாம் கனமும் ஆண்டவரே, எல்லா புகழும் எங்கள் இயேசுவுக்கே. ஓ நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ thank you Jesus, we worship you. ஓ worship you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ நன்றி. விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. சொல்லி துதிப்போமா? விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாவோமா? ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. நமக்காக வந்த தேவனை ஆராதிப்போம். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை பரலோக ராஜனுக்கே. ஆமென். Yes Lord Jesus, we praise you. Oh rababa baba shakarabura laraba. Oh nandri, oh nandri Yesuwe. ஆராதனை என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபமே, வழிகாட்டும். Yes Lord Jesus. ஓ தேற்றும் தெய்வமே. Hallelujah. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால், அன்பால் பலத்தால் அனலூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பும் பலனோடும் ஆண்டவரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்க. இந்த காலவேளையிலே அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ரபா பாபா ஷிகரபுரல ரபா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆமென். ஹalleluya. ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே. ஆமென். Oh yes Lord Jesus, we praise you. ஆராதனை, ஆராதனை எங்கள் அன்பர் இயேசுவுக்கே. Oh yes Lord Jesus, oh we praise your name. என் அன்பர் இயேசுவுக்கே. Oh hallelujah. ஓ நன்றி. சற்று நேரம் வெறும் துதிகளால் நிரப்புவோமா? துதித்து கொண்டே இருங்க. ஓ நமக்காக வந்த தேவனுக்கு ஆராதனை, இரட்சகருக்கே ஆராதனை, உண்மையுள்ள வார்த்தைக்கே ஆராதனை. ஓ விடுதலை தந்தவருக்கே ஆராதனை, ஓ கனம் நிறைந்தவர்க்கே ஆராதனை, மாட்சிமை உள்ளவர்க்கே ஆராதனை, அபிஷேகநாதர்க்கே ஆராதனை. பீர் லகாய் ரோஹியே எங்கள் மேய்ப்பரே. ஓ ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம். ஓ thank you Jesus. ஓ ரபஷர பரபர பரல ரபபபபபப. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஓ அழகான எங்கள் தேவனே. ஓ ரபஷகர பரபர பரல ரபபபபப. ஹalleluya 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 ஹalleluya. ஓ நன்றி 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 இயேசுவே. ஓ நன்றி ராஜா. ஹalleluya.
ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Jesus, we praise you, we praise you, we praise you. ஓ எல்லா துதியும் கனமும் ஆண்டவரே உமக்கே. ஓ ரபாஷகர பரபர பரல ரபபபபபா. ஓ நன்றி நன்றி நன்றி. துதித்து கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓ thank you Jesus. ஓ worship you, worship you, worship you Lord. ஓ ஆராதனை ஆராதனை ஸ்தோத்திரம். தேவனே இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர். நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்றதுக்கு முன்பாக நல்ல ஒரு ஹேண்ட்ஷேக்கை கொடுத்து வெல்கம் டு ஃப்ரீடம் லைஃப் சென்டர். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கிறிஸ்மஸ் கேக்லாம் சாப்பிட்டீங்களா? இல்லை பாஸ்டர், கேரல் டீம் எல்லாம் என் வீட்டில் வந்தாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, ஆமென். நாம் தியானித்திருக்கிறோம் கிறிஸ்மஸ் நாட்களிலே மரியாளை குறித்து தியானித்திருக்கிறோம், யோசேப்பை குறித்து தியானித்திருக்கிறோம், மேய்ப்பர்களை குறித்து மற்றும் சாஸ்திரிகளை குறித்து எல்லாரும் ஏஞ்சல்ஸை கூட நம்ம தியானித்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் அதே மாதிரி ஒரு கேரக்டரை குறித்து நாம் யோசேப்பை குறித்து நாம் தியானிப்பதாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த வசனங்களை வாசிக்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கை ஏறக்குறைய மரியாள் செய்த அர்ப்பணிப்போடு கூட பார்க்கும்போது இணையாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த வசனங்களை தேடி நம்ம வாசிக்க தியானிக்க போகிறோம். முதலாவது வசனம் மத்தேயு 1 அதிகாரம் 18-19 வாசிங்க. சீக்கிரமாக வாசிக்கணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த வசனங்கள் எல்லாம் வருடம் தியானிக்கிற வசனங்கள் தான். இந்த நாட்களை போல் அந்த நாட்கள் என்கேஜ்மெண்ட் அந்த நாட்களில் இல்லை. அந்த நாட்கள் முதல்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்ப்பாங்க, அதற்கப்புறம் அவர்கள் என்கேஜ்மெண்ட்டு நாட்களை வைப்பாங்க. இன்றைக்கு என்கேஜ்மெண்ட் ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த நாட்களில் பிட்ராத்தல் அப்படிங்கிற ஒரு வேர்டு லீகல் வேர்டு, அது புரியுதா? அந்த நாட்களில் லீகல் அக்ரிமெண்ட் பண்ணணும் என்கேஜ்மெண்ட்டில். ஆகவே கணவன் மனைவி என்கிற ஒரு லீகலாக சட்டப்படின் ஒரு அந்தஸ்து எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கல்யாணத்தில் அல்ல. இப்போ இந்த நாட்களில் திருமணத்தில் தான் நம்ம லீகல் அக்ரிமெண்ட் பண்ணுறோம். கோர்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணணும். யாருமே என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டு வருதில்லை. ஆனால் வேதாகமத்தில் யூத முறைமையின்படி பார்க்கும்போது பிட்ராத்தல் என்கிற ஒரு வேர்டில் பார்க்கணுன்னா அவங்க சட்டபூர்வமாக ஒருவரை ஒருவர் என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டு அதை சைன் பண்ணுவாங்க. ஆகவே அந்த என்கேஜ்மெண்ட்டை உடைக்கணும்னா பிரிக்கணும்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணணுமா அந்த நாட்களில். ஆகவே இட்ஸ் நாட் ஒரு ஆர்டினரி காரியம் கிடையாது, சாதாரணமான காரியம் கிடையாது. அந்த நிச்சயம் என்கிற ஒரு காரியம் சட்டபூர்வமாக அக்ரிமெண்ட் பண்ண ஒரு காரியமாக நம்ம வாசிக்கிறோம். உட்காருங்க, அப்படி உட்காருங்க. ஓகேவா? ஆகவே அப்படி பார்க்கும்போது சட்டத்தின்படி அவைகள் செய்கிற காரியமாக இருக்கிறபடினால ஒரு நாளும் அதிலேருந்து என்ன செய்ய முடியாது, விலக முடியாது. ஆகவே ஏற்கனவே அது ஒரு திருமணம் நியமிக்கப்பட்ட ஒரு நாளாக திருமணம் என்ன சேர்ந்து வாழ்வதில்லை. ஆனால் மற்ற வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் சட்டபூர்வமாக கணவன் மனைவி என்று அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இப்படி இருக்கிற வேளையில் மரியாள் சொல்கிறாங்க, அவங்க அந்த நாளில் பார்க்கும்போது she was 3 months pregnant அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு தெரிய வரும் பொழுது, ஒருவேளை அவங்க எகிப்துக்கு போகும்போது 3 months அல்லது சொல்லும்போது 3 months எனக்கு தெரியல. பட் she said I am conceived. நான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நான் என்ன செய்திருக்கேன், கற்பம் தரித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது வரலாற்றில் இது முதல் நடந்தது கிடையாது. ஓகே, வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
யூத வரலாற்றிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்ன கிடையாது, நடந்ததே இல்லை. இதுவரையிலும் யூதர்களுக்குள்ளாகவோ அல்லது இஸ்ரவேலின் கோத்திரத்துக்குள்ளாகவோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் இதுவரையிலும் என்ன இல்லை, நடந்ததே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெரி அன்யூஷுவல், நெவர் ஹேப்பன் இன் ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடி நடக்காததுனால அப்படி ஒரு சம்பவத்தை கேட்கும்போது முதலாவது அவருக்கு ஒரு பயம் வந்திருக்க வேணும். நீங்கள் பாருங்கள், என்றைக்குமே when God uses a term, முதல் டேர்ம் ஆண்டவர் முதல் வார்த்தை என்ன யூஸ் பண்ணுறாரோ அந்த வார்த்தை கர்த்தர் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே யோசேப்போடு கூட சொப்பனத்தில் ஆண்டவர் தோடும்போது பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே பயப்படாதே என்ற ஒரு காரியம் வரும் பொழுது ரெண்டு ஒன்று தானே, ஐயப்படாதே பயப்படாதே. ஓகே ஓகே, பயப்படாதே என்று சொல்லும்போது அந்த ஆங்கிலத்தில் சரியா டு நாட் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லும்போது காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே பயந்து இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம் இல்லையா. ஆண்டவர் பயப்படாதவனை பார்த்து எதுக்கு ஒருவேளை அவனுக்கு எந்த விதத்திலும் பயம் இல்லைன்னா ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே அவன் பயப்படத்தக்க காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை மரியாளுக்கு வேறு ஒரு உறவு இருந்திருக்க கூடுமோ, ஒரு பயம். அப்படின்னா இவ்வளவு திருமணம் ஆகிவிட்டது, நியமிக்கப்பட்டு விட்டோம், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் அது என்னவா இருக்கும் என்கிற ஒரு பயம் இருந்திருக்க முடியும். அது ஒருவேளை உண்மையாக இருந்திருக்குமானால் எப்படி சமுதாயத்தை சந்திப்பது? அது மாத்திரமல்ல, இப்பொழுதுமே இதை வைத்துக்கொண்டு சமுதாயத்தை எப்படி நான் சந்திக்க போகிறேன் என்கிற ஒரு காரியம். ஆகவே வசனத்தின்படி பார்க்கும்போது ரெண்டாவது காரியத்தை விட முதல் காரியம் அவருக்கு என்ன, அவர் மேலே வரல ஒரு ஐயம், ஒரு பயம் இருந்தது. அவர்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு உறவுக இருந்திருக்க முடியுமோ என்று சொல்லி அவர் நம்பி தான் என்ன செய்தார், யாருக்குமே தெரியாமல் அவன் நீதிமானாக இருந்தபடினாலே. பார்க்கணும், நீதிமான் அங்கே வேதத்தில் சொல்லும்போது நீதிமான் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தனுடைய கேரக்டரை பற்றி சொல்லலை. என்றைக்குமே நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே நீங்கள் நீதிமான் என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை குறித்து அங்கே போடப்படவில்லை. ஆபிரகாம் நீதிமான், அவனுடைய குணாதிசயம் அல்ல. லோத்து ஒரு நீதிமான், அவனுடைய குணாதிசயம் அல்ல. நோவா ஒரு நீதிமான் என்று சொல்லும்போது இவருடைய குணாதிசயங்களை குறித்து அல்ல, அவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒரு விசுவாசம் என்று சொன்னால் யோசேப்பு ஒரு நீதிமான் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் அவன் தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவன். அல்லேலூயா, ஆமென். முதலாவது, தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவங்களோடு கூட ஆண்டவர் எந்த ஐக்கியத்தையும் வச்சுக்கிட மாட்டார். காட்ஸ் பிளான், கர்த்தருடைய திட்டம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற வேணும்னா கர்த்தர் நம்மளை முதலாவது மாற்றுவது நம்மை நீதிமான்களாக. ஆமென். எப்படி நீதிமானா? அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாக முதலாவது மாற்றுகிறாங்க. அவரை விசுவாசிக்காதவங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தவே முடியாது. ஆகவே உண்மையான ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம் யோசேப்பின் மேலே இருக்கிறது என்னன்னா, அவன் தேவனுக்கு பயந்தவன், தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. ஆகவே தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தபடினால அவன் செய்கிற ஒரு காரியம் யாருக்கும் தெரியாக என்ன செய்தான், அமைதலாக என்ன வைத்தான், ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று சொல்லி. ஆகவே அது அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மரியாள் இடத்துல கூட சொல்ல முடியாத ஒரு அனுபவம். ஆமாவா இல்லையா? ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் யாரிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு, யாரோடு கூட ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தன்னுடைய உள்ளத்திலே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு பயமுள்ள ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 1:21 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஆமென்.
ஆமென். அதுக்கு மேலே உள்ள வசனங்கள் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். அல்லேலூயா, ஆமென். There are situations in our life, நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத அங்கலாய்ப்புகள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு பாரங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள், ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் we cannot share with anybody else, only with God அப்படின்ற ஒரு சூழ்நிலை. சில வேளையில் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது ஆண்டவர் முதலாவது நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. அல்லேலூயா. விசுவாசிக்கிற நீ, என் மேலே நீதிமானாக இருக்கிற என்னிலே விசுவாசிக்கிற நீ ஒரு நாள் என்ன செய்யாத, முதலாவது பயப்படாதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, உனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்ட, அவருக்கு இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவாயாக. ஆமென். இம்மானுவேல் என்று சொல்லி பெயரிடுவதற்கு காரணம் தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிறிஸ்மஸில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? God is going to be with you. அல்லேலூயா. இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அல்லேலூயா. சம்டைம்ஸ் பாருங்கள், நம்மளுடைய ஃபாஸ்டிங் இருக்கும், நம்ம ப்ரேயர் இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு அப்பியர் ஆகிறார், ஏஞ்சல். 400 years அமைதலாக இருந்தார். 400 வருஷம் என்ன இருந்தார்? அமைதலாக இருந்தார். எந்த ஒரு வெளிப்பாடும் கிடையாது, எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது, எந்த இடத்திலும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தவும் கிடையாது. 400 years சைலண்ட். அப்படி அந்த 400 years சைலன்ஸுக்கு பிறகு இப்போ பார்க்கும்போது மரியாளுக்கு ஆண்டவர் தோன்றினார். அதுக்கப்புறம் யோசேப்புக்கு தான் தோன்றுறாரு. அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு அஃப்கோர்ஸ். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு பர்பஸோடு பார்க்கும்போது, ஒருவேளை யோசேப்பு அநேக நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கிற நாட்களில் ஆண்டவர் வரலை, ஏன்னா 400 years சைலண்ட். ஒருவேளை உபவாசத்திற்கு முடிக்கும் அந்த நாட்கள்லையும் ஆண்டவர் இன்னும் வரலை. பட் இந்த டைமில் ஆண்டவருடைய சித்தம் ஒன்று வந்திருக்குது. எஸ் கமிட்டட். ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு, வேதனையில் இருக்கிறாரு, கவலையில் இருக்கிறாரு. God appeared before him. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவேளை உன்னுடைய உபவாசத்தில் நீ தேவ மகிமை பார்க்கல, ஒருவேளை ஜெபத்தில் நீ பார்க்க முடியல அப்படின்னாலும் கூட, when you go through certain situationல உன் வாழ்க்கையில் கண்ணீரோடு கூட போகிற அனுபவத்தில் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே நாம் கடந்து போகும்போது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கலாம். டோன்ட் வரி அபவுட் த சிச்சுவேஷன். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிற நீதிமான்களாக இருக்கிறபடினாலே உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கு ஒரு சூழ்நிலை யாருக்குன்னு சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது, நான் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ணணுன்னு நிற்கிறியோ, உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவனுடைய கண்ணீர் கீழே விழுவதற்கு முன்பாகவே அதை துருத்தியில் சேர்த்து வைக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. He loves you. ஆமென். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவன் தன்னுடைய திட்டத்தை மட்டும் ஆண்டவர் செயல்படுத்த விரும்பலை. He loves you so much. அல்லேலூயா. முதலாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது அவனுடைய ஃபெய்த்து என்ன செய்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த வைக்குது. ஆமென். அவன் நீதிமானாக இருந்ததுனால தான் கர்த்தர் தன்னை அவனுக்கு என்ன செய்ய முடிந்தது, வெளிப்படுத்த முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியத்தை வாசிக்கும்போது பயப்படாதே என்று சொல்லுகிறாரு. ஏன்னா இன்றைக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும். என்ன இருக்கும்? ஏளனமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஏளனமாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அதனால தான் உனக்கு ஒரு ஜாப் போச்சு, அதனால தான் உனக்கு ஒரு வியாதி வந்தது. நமக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களும் ஆட்களும் நிறைய பேர் இருப்பாங்க. உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, உன்னை புரிந்து கொள்ளாத ஆட்கள், உன்னை அறிந்து கொள்ளாத ஆட்கள், உனக்கு விரோதமாய் பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் வந்தாலும் கூட
கர்த்தருடைய பிள்ளையாக நீ இருக்கிறபடினாலே கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளையில் கர்த்தர் பேசுகிறாரு, சில வேளையில் கர்த்தர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் யூ டோன்ட் நீட் டு ஹேவ் அ ப்ராமிஸ். இல்லை மிரக்கிளே வேணும்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தாதான் அப்படின்னு நினைக்காத. You will see, you will realize, you will sense the presence of the living God. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபம் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டேன் அந்த டைமில், பட் யூ வில் ஃபீல் த presence of God. ஹல்லேலூயா. நீ இருக்கிற ரூமில், நீ இருக்கிற இடத்துல, நீ டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வேலை செய்துட்டு இருக்கும்போது அன்னோன் presence of God, இதுவரையிலும் அனுபவிக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா you are in the middle, in the center of his purpose. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்பஸில் கரெக்டாக இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தின்படி பார்க்கும்போது அவருக்கு நீ என்ன செய்ய, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிட்டால் இயேசு என்பதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆமென். 2:13 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல உனக்கு ஒரு ரட்சகர் பிறப்பார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனம் கெட் அப் he said take up the child and his mother and escape to Egypt. அது கொஞ்சம் எப்படி இருக்குங்க, கான்ட்ரடிக்ஷனாக இல்லை? மொதல் வசனம் சொல்லுது உனக்கு ஒரு சேவியர் கொடுக்குவார், அவர் பேர் இயேசுன்னு பேர். அவர் இயேசுன்னு பெயரிட்டாலே அது என்ன அர்த்தம்? உலகத்தின் ரட்சகர், உலகத்தின் பாவங்களை நீக்கிறவன், உன்னை விடுதலை ஆக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு மரியாளோடு எகிப்துக்கு ஓடி போயிடுன்னு. அப்போ என்ன கேள்வி வரும் நமக்கெல்லாம்? ரட்சகரின் பேரை வச்சுட்டு எங்களை என்ன சொல்கிறீரு? தப்பிச்சு ஓடும்படியாக சொல்கிறீரு. அப்போ எந்த வகையில் இது நியாயம் ஆண்டவர்? எந்த வகையில் இது சாத்தியமாகும்? நீங்கள் ரட்சகராக இருக்கிறீங்க, நீ விடுதலையாக இருக்கிறீங்க, நாங்கள் வைத்திருக்கிறபடி பார்க்கும்போது உலகத்தின் ரட்சகர் எங்களோட கூட இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த வசனத்தில் பார்க்குறோம். அடுத்தது நீ உன் பிள்ளையோடு மனைவியோடு கூட நீ எங்கே பார்க்குறோம்? எகிப்துக்கு நீங்கள் ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ரட்சகர் செய்கிற வேலையா? எங்களுடைய யாவே எப்படி இருப்பார்? நீ சும்மா இருப்பாய், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இன்று காண்கிற எகிப்தினை நீ என்ன செய்வதில்லை, இனி காண்பதில்லை என்று சொல்லி எங்களுடைய யாவே யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. யாவே எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். யாவே எங்களுக்காக பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் நிர்மூலமாக்கின கர்த்தர். ஆமென். ஆனால் எங்கள் தேவன் இப்போ வரவர் என்ன சொல்கிறாரு? எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்கிறாரு. ஒரு எஸ்கேப் பிளான் கொடுக்குறாரு. கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று பாருங்க, ஆரம்பத்திலிருந்தே எது பெட்டர் அப்படின்னா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி எதிராளிகளை நிர்மூலமாக்குவது பெட்டரா, அல்லது ஒருவேளை எதிராளி இன்னைக்கு வந்திருக்கிறான், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி அவனை அழிச்சிட்டாருன்னு வைங்க, இங்கேருந்து போன பிறகு அடுத்தது ஒரு யுத்தத்துக்கு வந்திருக்கிறான் இன்னொருத்தன். அப்போ என்ன பண்ணுவேன்? திருப்பியும் ஆண்டவரை சொல்லி கூப்பிடுவேன். ஆனால் ஆண்டவர் இப்போ எப்படி தெரியுமா சொல்கிறாரு? உனக்காக நான்லாம் யுத்தம்லாம் பண்ண முடியாது, உனக்காக நீ அங்கே போய் எகிப்துக்கு போயிடு, நான் உனக்கு மறைவிடமாக இருப்பேன். ஹல்லேலூயா. மறைவிடம்னா என்ன? ஏரோதும் அவனுடைய ஆர்மி எல்லாமே போய் தேடிட்டு வந்துட்டாங்க, அவரை கண்டுபிடிக்க முடியல. ஆமேன். ஹல்லேலூயா. அதுதாங்க பெஸ்ட்டு. கர்த்தர் என்னுடைய எதிராளிகளை நிர்மூலமாக்குவதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு மறைவிடமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டு தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வேலைக்கும் கர்த்தர் மறைவிடமாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன இருக்க வேண்டும்? மறைவிடமாக இருக்க வேணும். இப்போ மாத்திரமல்ல, மோசேவின் காலத்திலே அதை பார்க்கிறோம். மோசேவை கொண்டு போய் ஒளிச்சு வச்ச நாட்களில் எல்லா இடங்களையும் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. கேரி தாற்றத்தில் கரையில் அவரை தீர்க்கதரிசியை ஒளிச்சு வைக்கிறாரு, ஒருவர் ஆகாப்னால கண்டுபிடிக்கவே முடியல. இங்கே இயேசுவை ஒளிச்சு வைக்கிறாரு, ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மறைவிடம் அவ்வளோ பெருசுங்க. ஹல்லேலூயா. ஆகவே மோசே சொன்னது போல, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ
வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லிட்டு கீழே உள்ள வசனங்கள் சேர்க்கிற. உன் பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 16 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமென். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. ஆமென். யோசேப்பின் தேவன் மறைவிடத்தின் தேவன். அவர் நம்முடைய மறைவிடங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வருகிற ஆண்டு கர்த்தர் உனக்கு மறைவிடமாக இருப்பார். உன்னுடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாக இருப்பார். அல்லேலூயா. எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் சரி, உன்னுடைய வேலை, உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு தேவன் மறைவிடமாக இருப்பார். ஆகவே நீ ஆண்டவர்கிட்ட சொல்லாது, ஆண்டவரே நீங்கள் யாவை போல் யுத்தம் தான் பண்ணணும்னு. ஐ ஹாவ் அ பெட்டர் பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. அல்லேலூயா. நானுக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். யுத்தம் பண்ணி ஒரு எதிராளி அல்ல, எந்த எதிராளிகள் வந்தாலும் உன்னை அணுகாதபடிக்கு உனக்கு மறைவிடமாய் நான் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லாது இப்படி தான் பண்ணணும் ஆண்டவரேன்னு. கேள்வி கேட்காத. நீ என்னெல்லாம் ஒரு சேவியரான்னு கேட்காத. ஆமேன். நீரெல்லாம் ஒரு ரட்சகரான்னு கேட்காத. அவருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள். ஒரு ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண விரும்பவில்லை. கர்த்தர் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் உனக்கு மறைவிடமாய் இருக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது அது ஒபே பண்ணணும். இப்போ அடுத்தது என்னாச்சும், ஆண்டவர் முதல்ல ஆண்டவர் பேசினார். உன்னுடைய சூழ்நிலை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். முதல்ல அது தாங்க வேணும். உனக்கு தைரியம் எங்கேருந்து வருது தெரியுமா? தேவ பிரசன்னம் தான். எது வேணுமோ எது வேண்டாமோ அடுத்த வருஷம் ஒன்று கேளுங்க. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம். வருகிற ஆண்டில் நான் சொன்னது போல் நம்ம சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லை, 5 முறை அவங்க ஃபாஸ்டிங் பண்ணாங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த 5 முறை ஃபாஸ்டிங் பண்ணதுனால உங்களுக்கு இதனால் வேறு கிடைக்காத ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை நான் என்ன செய்வேன். ஸோ வருகிற ஆண்டில் நம்ம அதை கடைபிடிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த 5 ஃபாஸ்டிங்கை நம்ம இது பண்ணோம். அதுக்கு மேலே தான் போவோமே ஒழிய குறைய மாட்டோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய முகத்தை தேட போகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு இந்த பாதுகாப்பை தாங்க, அந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இதெல்லாம் வந்து எதில் இருக்குது? அவருடைய பிரசன்னத்திலேயே எல்லாமே இருந்துருது. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு அவருக்கு ஒபே பண்ணணும். ஒபே பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன ஆகுது? இப்போது he has to leave the job. அவருடைய வேலை என்னது? கார்பென்ட்ரி வேலை தான். கார்பென்ட்ரி வேலை செய்கிற, தச்சன் வேலை செய்கிறவங்கள்ட்டெல்லாம் பெரிய சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்க அந்தந்த நாளில் கான்ட்ராக்ட் கிடைச்சா வேலை செய்வாங்க. வேணால் மற்ற நாட்களுக்கு சேர்த்து வைத்து கொள்வாங்களே ஒழிய அவர்களுக்கு என்று சொல்லி நீடித்த நாட்களாய் வாழும்படியாக அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஸோ ஒபீடியன்ஸு அவங்ககிட்ட வரும்போது ஜோசப் ஹேட் ஒன்லி லிமிட்டட் மீன்ஸ். ஆமேன். இப்போ என்ன ஆகுது? அவருக்கும் வேலையும் போச்சு, அதோடு கூட அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு என்னென்னு குழந்தையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க புதிய மனைவியையும் என்ன செய்து கொள்ளணும், பார்த்து கொள்ள வேணும், அதோடு கூட புது இடம் போகணும். ஒன்றுமே இல்லாமல் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஆண்டவர் போகும்படியாக சொல்லும்போது கீழ்ப்படியது ரொம்ப அரிதான காரியம். நிறைய கேள்வி வரும், ஆண்டவரே இது என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிப்பு அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆண்டவரே அங்கே போய் என்ன செய்யணும்னு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சத்திரத்தில் என்ன கிடையாது. ஒருவேளை காசு நிறையா இருந்திருந்தால் வேறு சத்திரத்தில் இடம் வாங்கியிருந்திருக்க முடியும். பணம் இருந்தால் எதுவுமே அந்த நாட்கள்லேயும் சாத்தியமாக தான் இருந்தது. ஆகவே அவருக்கு என்ன இல்லை, அந்தளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல இடத்தை இவர்களுக்கு ஆயத்த பண்ணி தரும்படியாக ஒன்றுமே இல்லை. அப்போது அவர் போகும்போது ஒன்றுமே கிடையாது, கையில் காசும் கிடையாது, ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்று தான் ஈ கேரிட். என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிறவர் இம்மானுவேலர், தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். கிளிங் ஆன் தட் ப்ராமிஸ். ஹல்லேலூயா. உன்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் வாக்கு தத்தத்தை விட்டுறாத. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லைனாலும் அந்த ஜீவ வார்த்தை ஆண்டவர் சொன்னார்ல, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு, அவர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா.
அது ஒன்று தாங்க அவரை கீழ்ப்படிய வச்சது. வேறு ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. அவங்களுக்கும் அவ்வளோ அனுபவம் கிடையாது. சமுதாயமும் வெறுத்து ஒதுக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகவே புதிய இடம் போகணும். ஆகவே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி சேலஞ்சஸோடு இருக்கிற வேலையில் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்து உன்னை அனுப்புறதில்லை. ஆமீன். சிலரெல்லாம் ஆண்டவரே நல்லா செட்டில் ஆன பிறகு ஊழியத்துக்கு வரேன், ஒரு நாள் நீ செட்டில் ஆக மாட்டேன், ஊழியத்துக்கும் வரமாட்டேன்னு அர்த்தம். ஆண்டவருடைய அழைப்புக்கு நம்ம கண்டிஷன் போடக்கூடாது. ஆண்டவர் அழைச்சார்னா அதை ப்ரிவிலேஜாக நினச்சிட்டு போகணும். அந்த அழைப்பை ஒரு ஸ்லாக்கியமாக நினச்சிட்டு உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேணும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு நம்ம உடனடியாக கீழ்ப்படிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போயிடணும். அப்படி போயினா பிரச்சனை உன்னோடது இல்லை, அவருது. ஆமேன். த மூமெண்ட் யூ கமிட் யுவர் லைஃப்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். ப்ராப்ளம் உன்னோடது கிடையாது, பிரச்சனை உன்னுடையது கிடையாது. யாருதா இது மாறிடுது? அவருடையதா மாறிடுது. இவங்க போகிறாங்க, போகும்போது அங்கே போனால் ஒன்றுமே இல்லை, இடமும் இல்லை. கடைசியில் ஃபைனலி எண்டட் அப் இன் மேஞ்சர், மாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துருக்காங்க. கேளுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ப்ராமிஸ் எப்படிங்க ஃபுல்ஃபில் ஆகுதாங்க? இமானுவேலர், தேவன் உன்னோடு கூட. அப்படி இருந்தார்னா நான் ஏங்க இங்கே இருக்கிறேன்? நம்மள நிறைய பேர் கேட்குறோமா இல்லையா? ஆண்டவர் இப்படி நம்ம என்னை ஆசைத்து என்னையே கைவிட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் கைவிட்டார், ஏன் இப்படி ஆயிட்டேன்? அதில் கம்பேரிசன் வேறு பிசாசுக்கு கொண்டு வருவான். நீ அவனெல்லாம் பாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவெல்லாம் நல்லா இருக்கிறான், நீ பாரு எவ்வளோ கஷ்டப்படுற. இதெல்லாம் புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் 73 சொல்லும்போது 73 என்னன்னு சொல்கிறாரு? ஆண்டவரே பாருங்கள், துன்மார்க்கன்லாம் எவ்வளோ தலைத்து போயிருக்கிறான், எவ்வளோ பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டின்னு இருக்கிறான், நான் விருதாவா உண்மை சேவிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி கேள்வி கேட்கும்படியான சூழ்நிலை வந்துடுது. ஆண்டவரில் எங்கே இருக்கிறாரு? ஆண்டவரெலாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் இருக்கிறாரா முதலாவது அப்படின்னு பிசாசு கொண்டு வருவான். கடைசியில் அவர் சொல்கிறாரு, சங்கீதக்காரன் அந்த முடிக்கிற வேலை சொல்கிறாரு, இதெல்லாம் இவங்கெல்லாம் நிர்மூலமாகிற நாள் ஒன்று, இதெல்லாம் நிரந்தரமானதல்ல, நானோ உம்மையே நேசிப்பேன். வாசிக்க அந்த வசனத்தை. ஆமேன். உம்மை பற்றி கொள்ளுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு. ஸோ அவனுக்கு கேள்வி வந்திருக்கும், என்ன இமானுவேலர், அவருக்கே இங்கே இடம் கிடையாது. கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து பார்க்க முடியாது. இஸ் சாவரின் காட். அவருடைய வழிகளுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸில், அன்எக்ஸ்பெக்டட் மீன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள் மூலிமா கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. மாட்டு தொழுவத்தில் ராஜாக்கள் வர முடியுமா? எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? சாஸ்திரிகள்ன்றாங்க, பேசிக்கலி தே ஆர் கிங்ஸ். அவங்க மேகாய் ரைட் இன்டர்பிரிட்டேஷன் கிங்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ராஜாக்கள் கிழக்கிலிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் எவனாச்சும் மாட்டு தொழுவத்துக்கு வருவானா? ஒருவேளை அவனுக்கே தெரிஞ்சிடுச்சின்னு வைங்க, மாட்டு தொழுவத்துக்கு தான் ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு போகிறாருன்னு, அவனே வருவானா? ஷூவெல்லாம் மாற்றிருப்பான், ஒருவேளை கம்பூட்டெல்லாம் போட்டுட்டு சாணியெல்லாம் இருக்கும், அந்த ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு வேறு மாதிரி வந்திருக்க முடியும். பாருங்க, அவர்களை வழி நடத்த ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொண்டு வராருன்னா அது இன்னைக்கு உனக்கு ஆயத்த பண்ணது அல்ல. அந்த ராஜாக்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வராங்க யாருக்கும் தெரியும். பெரும்பாலும் சிலர் சொல்கிறாங்க 2 வருஷமாக நடந்துட்டு இருக்க முடியும். ஒரு நிச்சயமாக குறைந்தது 6 மாதத்துக்கு மேலாக அவங்க நடந்துட்டு வந்துருக்கணும். எத்தனை மாதத்துக்கு மேலாக? 6 மாதம். அங்கே பார்க்கும்போது லூக்கா பார்க்கும்போது முன்னெழுத்தில் கிடைக்க அவங்க வரும்போது டைம் 2 வருஷம் ஆயிட்டு. ஸோ எனியாவோ, அப்போது உனக்கு கொடுக்க வேண்டிய மாட்டுத் தொழுவத்தில் கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆண்டவர் உருவாக்குனதில்லை, எப்போவோ ஆண்டவர் உருவாக்கிட்டார்.
த கிங் ஆஃப் கிங்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ராஜாக்கள் சாதாரண மனிதனுக்கே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க இல்லையா? ஒரு புலவர்கள் பாடினாங்கன்னா அவங்களுக்கே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அந்த நாட்களில். வேறொரு அரசன் வருகிறான் அப்படின்னாக்கா, அந்த ஷீபா நாட்டு இளவரசி வரும்போது சாலமன் எவ்வளோ அழகாக கொடுத்து அனுப்பிச்சார். அப்போ சாதாரண மனிதருக்கு அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஒரு வெளிப்பாடுன்னா த கிங் ஆஃப் கிங்ஸ். ஏரோது அதனால தானே பயந்தார். ராஜாக்கள் பிறந்திருக்கும் போது இவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வந்திருக்கணும். they would have brought the best. ஆமென். தங்களுடைய பொக்கிஷங்களிலிருந்து ஒரு பெஸ்ட்டை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கணும். எவ்வளோதான் பெஸ்ட் கோல்டாக இருந்தாலும், பெஸ்ட் பிளெஸ்ஸிங்காக இருந்தாலும், அது கொடுக்க வேண்டிய டெலிவரி ஸ்பாட் என்ன தெரியுமா? மாட்டு தொழுவோம். டெலிவரி ஸ்பாட் எது? மாட்டு தொழுவோம். ஆகவே அன்யூஷுவல் பிளேஸு, அன்யூஷுவல் பீப்புள், அன்யூஷுவல் பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். எதிர்பாராத இடம், எதிர்பாராத விசேஷித்த ஜனங்கள், அந்த 3 பேர். எதிர்பாராத விசேஷித்த ஆசீர்வாதங்கள். ஆமென். அதை யார் கொண்டு வரா அந்த ஸ்பாட்டுக்கு? ஏற்கனவே ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. நீ நட்சத்திரத்தை பார்த்து நேராக வா அப்படின்னு. அப்போ நட்சத்திரம் எங்கே கீழே வருது? அந்த தொழுவத்துக்கு மேலே நேராக நிற்குது. ஆமென். அப்போ தொழுவத்தில் இப்போ நீ மட்டும் ஒபே பண்ணாமல், நீ அதை ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் வேற எங்கேயோ இருந்திருந்தீன்னா you would have missed that blessing. Amen. ஐயோ, இந்த தொழுவத்திலையும் ஆண்டவர் இருப்பார். நிறைய கேள்வியை பிசாசு கொண்டு வருவான். புரியுதா? நீ விட்டுறாத வேதத்தை, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு வழி உபத்திரத்தில் நடத்துகிறாரு அப்படின்னா, கஷ்டத்தில் நடத்துகிறாருன்னா, வெறும் கையாண்டி புது வருஷத்துக்கு நீ ஆரம்பிக்கிறனாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரத்தோடு கூட போ. இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. You need to learn how to position yourself. என்னது? நீ கரெக்டான ஸ்தானத்திலே உன்னை நிறுத்தி கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஆமென். ஏன்னா அந்த இடத்துல தான் அவங்க உன்னை மீட் பண்ணணும். அந்த இடத்துல தான் டெலிவரி பண்ணணும். எதை? அந்த பொன், அப்புறம் வெள்ளை போலம், தூப வர்க்கம். இதை எங்கே தான் கொடுக்கணும்? மாட்டு தொழுவத்தில் தான் டெலிவரி அதுதான் அட்ரஸ் ஆண்டவர் கொடுத்தது. கஷ்டங்க அந்த மாதிரி அட்ரஸில் போய் இருக்கிறது. கஷ்டம் தானே? அந்த மாதிரி அட்ரஸில் எல்லாத்தையும் விட்டுண்டு ஆண்டவர் பின்னாடி போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் when you take it upon yourself, அந்த உபத்திரத்தோடு கூட எஸ் ஐ வில் மூவ் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். அங்கே உங்களுக்கு அந்த வசனம் ஞாபகம் வரும். ஒருவேளை மரியாள் திருப்பியும் நினைவு கொண்டு இருக்கிறாரு. என்னன்னு? என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. யூ ஸ்டார்டட் வித் நத்திங். ஒன்றுமே இல்லாமல் போனேன். இன்றைக்கு வெள்ளை போலம், ஆமென், தூப வர்க்கம், பொன். இது சாதாரண ஆள் கிடைக்காது. நீயும் நானும் கட்டினா கழுத்தில் காதில் இருக்கிறதும் ஒன்றை கட்டி போடுவோம். அதுவும் நிறைய போடுறதில்ல. அவன் அப்படி கிடையாது. பொக்கிஷத்துலேருந்து they brought it. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அந்த காலத்திலே வாணிபத்திலும் சரி எல்லாவற்றிலும் இந்த 3 தான் ரொம்ப விலையுற பெற்றதாக காணப்பட்டது. ஸோ when God gives you, He will give you the best. Hallelujah. Invest in the kingdom. Move forward. ஆமென். இல்லைன்னு சொல்லி யோசிக்காத. ஆண்டவருக்காக நீ முன்னாடி போயிட்டே இரு. ஆமென். ஒருவேளை நிற்கிற இடம் தொழுவமாக இருக்கலாம், யாரும் அங்கீகரிக்க முடியாத ஒரு இடமா இருக்கான், யாரும் உன்னை சந்திக்காத ஒரு இடமா இருக்கலாம். ஆனால் அவர் உன்னை சந்திக்கிற இடம் அதுவாக இருக்குமானால் அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. கடைசியாக பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் ஆண்டவருடைய வழிகளை அறிந்திருந்தான் என்று சொல்லி மத்தேயு 2:13-14 வாசிக்கும் போது வாசிங்க.
ஆமேன். காசு கிடச்சின்னு கிளம்பிடக்கூடாது. ஸ்டே தேர் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டு பி. அல்லேலூயா. ஆமேன். ஆசீர்வாதம் ஒரு நாள் உன்னை மாற்றிடக்கூடாது. ஆமேன். தெய்வ சித்தத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகிடக்கூடாது. ஆனாலும் தேவன் சொல்லும் வரையில் அந்த இடத்துல இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்பு. ஆமேன். நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டுறக்கூடாது. ஆமேன். லெட் அஸ் ஸ்டே பேக். ஆமேன். கடந்த வாரம் கூட பாஸ்டர் ரிக்வெஸ்ட் பண்ணார் 10:30 முடியுன்னு. சாத்தியமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாச்சும் முடிச்சிருக்கோம். ஜெபம் பண்ணுங்கள். ஓகே. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரியான நேரத்துக்கு அவங்களுக்கு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. காரியம் என்னன்னா, இன்றைக்கி முதல்ல எந்த சூழ்நிலை இருந்தாலும் God understands you. God loves you. Amen. Don't worry. Hallelujah. He forgives us. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், ஏற்றுக்கொள்கிறவர், அரவணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை அன்பு கூறுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஸோ அந்த பிரசன்னத்துக்கு ஜெபம் பண்ணு. வேறு ஒன்றும் வேணாம். நீ குழம்பி போயிருக்கிறியா, கவலையாக இருக்கிறியா, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே கேட்காத. உம்முடைய வழிகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தை காண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா அதை நிறைவேற்ற உனக்கு தைரியம் வேணும். கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே பயப்படாதே என்று சொன்ன தேவன் என்னை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூன்றாவது ஜெபிக்க வேண்டியது, வாட் எவர் யூ ஹேவ், டோன்ட் வரி, மூவ் வித் தட். ஸ்டார்ட் த நியூ இயர் வித் தேங்க்ஸ் கிவிங். ஹல்லேலூயா. எது இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நீ ஐயோ அது இல்லையே இது இல்லையே எப்படி பண்ணுறோம், அந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடணும். இந்த காலை வேளையில் இம்மானுவேலர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதிர்பாராத ஒரு இடம், எதிர்பாராத ஆட்கள், எதிர்பாராத ஆசீர்வாதங்களை வருகிற வாரத்தில் நம்ம சந்திக்க போகிறோம். பிகாஸ் இம்மானுவேலர் உங்களோடு கூட இருக்கிறதுனால. யாவரையும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமா கண்களை மூடுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஐ வாண்ட் யூ டு பிரேக் யுவர் சைலன்ஸ். ஆண்டவரே என்னோடு கூட இந்த அமைதலை உடைத்து போட்டு உண்மை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கேளு, எல்லாரும் கேளு, எல்லாரும் கேளு. I want to see you, Lord. I want to enjoy your presence, Lord. All that I need, you alone. உம்மை தவிர வேறு என்ன இல்லை ஆண்டவரே. ஐ வாண்ட் யூ. எல்லாம் கேளு, எல்லாம் சின்னவன்லேருந்து பெரியவங்களை வரையிலும் யாரும் கடின இருதயத்தோடு நிற்க வேணாம். எல்லாம் கேளு. ஐ வாண்ட் யூ லார்ட். ஐ வாண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் லார்ட். பிரேக் பண்ணுங்க, இந்த பிரேக் பண்ணுங்க. இதனால் வரையிலும் பார்க்காதவங்க நான் இந்த வருஷத்தில் பார்க்கணும். இதனால் வரையிலும் ஆண்டவரை கேட்காத சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரை நன்றி. மகளே பயப்படாதே, பயப்படாதே, ஐயப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேலே, நான் உன்னோடு கூட இருந்து வருகிற ஆண்டு நான் உனக்கு வெற்றியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, உயர்வை வைத்து நான் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சமாக இருக்குது, நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு இந்த வருஷத்தை, நீ வருகிற வருஷத்தை ஆரம்பி. ஸ்தோத்திரத்தோடு வருஷத்தை ஆரம்பி. ஒருவேளை கஷ்டத்தோடு கூட நீ போகிற, கண்ணீரோடு கூட போகிற அப்படின்னா, நான் ஏற்கனவே உனக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேராக நீ போய் கொண்டு இருக்கிற. உன்னால் எதிர்பார்க்க முடியாது. நான் செய்ய போகிற காரியங்களை உன்னால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. நான் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டா மகளே, மகனே? என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? உன்னுடைய சூழ்நிலைகளை என்னால் மாற்ற முடியாதா? உன்னுடைய பிரச்சனைகளை என்னால் மாற்ற முடியாதா? உன்னுடைய கடன்களை என்னால் மாற்ற முடியாதா? உன்னுடைய பிள்ளைகளை என்னால் மாற்ற முடியாதா? என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மகளே. கரங்களை வைத்து நன்றி சொல்லி, நன்றி யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் ஆண்டவரே கனி கொடுக்கட்டும்,
கர்த்தர் வருகிற ஆண்டை எங்களுக்கு ஆண்டவரே நிறைவேற்றி தருவீர், அற்புதங்களை காண செய்வீர். அதுக்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமையாக சொந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்தம், ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிதாவாக தேவனுடைய அன்பும் இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியும் இணைக்கும் இன்று என்று சதா காலம் இருப்பதாக வாழ்த்துக்களை சொல்ல கர்த்தர் உங்களை